ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருபாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியா. ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையாவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் பேரரசர் குடும்பத்தில் வாழ்ந்து பேரரசர் குடும்பத்தில் பிறந்து பேரரசனாய் வாழும் ராவணன் மகாராஜா வம்சத்தில் பிறந்த கர்ணை கண்படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தோருமாகிய மகா பேராற்றல் பெற்ற சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடானு கோடி வணக்கங்கள். மகம் 1 2 3 4 பாதமும் பூரம் 1 2 3 4 பாதமும் உத்திரம் 1 பாதமும் ஆக 108 பாதங்களில் இந்த 9 பாதங்களில் பிறந்த நீங்க ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராயிருக்கும் மகா பேராற்றல் பெற்றவங்க, மகா சக்தி யோகம் பெற்றவங்க. பிரியமானவர்களே, இன்னும் 4 நாட்களில் வரும் உங்கள் வாழ்க்கையில் சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சிம்மத்தில் இருந்து 9ஆம் வீட்டில் மேஷ வீட்டில் அதி உச்சம் அடைகிறார். இந்த ராசிநாதன் அதி உச்சம் பெற்று இந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனையை பார்ப்பதனால் உங்களுக்கு முயற்சிகளால் முன்னேற்றம், சிறிய தொலைதூர பயணங்களால் வெற்றி, வாகனங்களில் வெற்றி மற்றும் உங்கள் பூர்வ புண்ணியத்தினால் உள்ள வெற்றி வாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமும், பல வேளைகளில் இழந்த சொத்து சுகம் பேரு புகழ் பணம் பதவி அனைத்தும் இந்த சித்திரை மாதத்துக்குள் பல சிம்ம ராசிக்கு கிடைக்கப் போகிறது. சித்திரை மாதம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கே கொண்டாட்டம், சித்திரை மாதம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கே கொண்டாட்டம், திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் அமையும், திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் அமையும். சித்திரை மாதம் பிறந்ததம்மா பல சிம்ம ராசிக்கு கொண்டாட்டம், சித்திரை மாதம் பிறந்ததம்மா பல சிம்ம ராசிக்கு கொண்டாட்டம் என்று நீங்கள் கவி பாடும்படி இந்த மாதமே உங்களுக்கு புத்துணர்ச்சியின் மாதமாக, புதுமையின் மாதமாக, வெற்றியின் மாதமாக, வேந்தனின் யோகம் பெற்ற மாதமாக பல சிம்ம ராசிக்கு அமையப்படுகிறது. பல நாட்களாக காத்திருந்த இயக்கங்களும் பல நாட்களாக காத்திருந்த எண்ணங்களும் வண்ணமயமாக மாறக்கூடிய கலர்ஃபுல் கனவுகளாக உங்கள் வாழ்க்கை மிகவும் யோகம் பெற்ற மாதமாக இந்த சிம்ம ராசிக்கு சித்திரை மாதம் அமையப்போகுது. உங்கள் ராசிக்கு 3-10 கூடிய சுக்கிர பகவான் அவர் சித்திரை 7ஆம் தேதி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிதவமனையில் அமர்ந்து 10 ஆட்சி பெற்று 4ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த மாளவியா யோகத்தினால் பெண்களால் ஆதாயம் அதிகக்கூடிய மாதமாகவும், உங்களுக்கு லட்சுமி கிராட்சியத்தினா அஷ்டலட்சுமி கிராட்சியினா உங்களுக்கு பல நாள்களாக காத்திருந்த வாகன யோகங்கள், ஸ்திரச்சொத்து யோகங்கள் பல சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. பலருக்கு அரசியல் ராஜ பதவியும் ராஜாங்க பதவியும் தேடி வரப்போம். இது நிதர்சனமான உண்மை. உங்கள் ராசிக்கு 5 கூடிய யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சித்திரை முழுவதும் உங்கள் வாழ்க்கையை பத்திரமாத்து தங்கமாக மகா பெயர் போற்றும் தென்னராக மாற்றப் போகிறது. யோகாதிபதி பாக்கிய லாபத்தில் உட்கார்ந்து அவர் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய காலமும் மகாபலி யோகமும் அமையப்போகிறது. 7வது பார்வை 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகளினால் அனுநியமும் ஐக்கியமும், குலதெய்வத்தின் குருவர்னால லாட்ரி யோகம் பல சிம்மராசிக்கு அமையப்போகிறது. 9வது விசேஷ பார்வை கேந்திரத்தில் உள்ள ராகுபகவானை பார்ப்பார். இந்த ராகுபகவான் உங்கள் வாழ்க்கையில் கேல ராகுவாக கோடீஸ்வர ராகுவா மாறி உங்கள் வாழ்க்கையை மிக பணக்காரனாக மாற்றக்கூடிய நேரமும் பல சிம்மராசிக்கு அமையப்போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை
ஆறுக்குடிய ரணருணர் ரோக ஸ்தானாதிபதியாகிய சத்துரு ஸ்தானாதிபதிய சனீஸ்வர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனமனையில் அமர்ந்து இவர் சனியை போல் செயல்பட்டு சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் ராகுவை செயல்பட்டு இந்த காலகட்டத்தில் திக்குமுக்காடவங்களுக்கு எதிர்பாராத லாட்ரி யோகமும் முதலிலும் வெளிநாட்டு வழி ஆதாயங்களும் பல சிம்மராசிக்கு அமையும் போகிறது. அவருடைய விசேஷத்தன பார்வை 10ஆம் வீட்டை 10இல் உள்ள சுக்கிர பகவானை இந்த சனி பகவான் பார்ப்பதா உங்களுக்கு சினிமா துறை இருப்பதற்கு பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரமும் விருதுகள் வாங்கக்கூடிய நேரமும் படம் சூப்பர் ஸ்டார் நிலை அடையக்கூடிய நிலையும் ஏற்படும். 2ஆம் வீட்டை இந்த சனி பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு தனவரவு ஆயுள் முழுது வருமான பெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய விசேஷ 10ஆம் வீட்டு பார்வை 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு ஆதாயங்கள் பல கிடைத்து பல சிம்மராசிக்காரங்க குலதெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் தெய்வங்களுக்கும் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நேரமும் மாறமும் பல சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைப்போது. அப்படி அபூர்வ நகக்குறங்கள் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தமாகின்றேன். 7இல் உள்ள கேந்திர ராகுவையும் 9ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு லாபாதி லாபங்கள் பெருகி மெகா தனக்கார யோகமும் பணக்கார யோகமும் கிடைத்து மெகா கோடீஸ்வரனாய் வளம் வள போறீங்க. பல சிம்மராசிக்காரங்க இந்த சித்திரையும் இருப்பதற்குள் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்திருப்பதனால் உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் ஆன்மீக காரியங்கள் கட்டி செய்யக்கூடிய நேரமும் அபூர்வமான அனுகூலம் நல்ல சிந்திக்கக்கூடிய நேரமும் வரும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் விநாயகர் வழிபாடு அல்லது கீழப்பெரும்பலம் சென்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதும் விநாயகர் வழிபாடு செய்து வரும் உங்கள் வாழ்க்கையில் உத்தமத்தையும் மகா யோகத்தை தரும். முடிந்தால் அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து 7 எண்ணிக்கையிலான இந்த நெய்தீபங்களை விட்டு விநாயகர் நினைத்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே பரபரத மமதனதானிய சமுருத்தமே தேகிம் தாபய சுபாஹா என்று நீங்கள் மனதார் வழிபட்டு வரும்போது விநாயகர் பெருமான் உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை குறித்து தடையில்லாத பொருளாதாரத்தை கொடுப்பது நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, மேலும் உங்கள் வாழ்க்கையை ராஜயோகத்தை தரக்கூடிய புதன் பகவான் 10ஆம் தேதி ரிதபமனையில் உள்ள சுக்கிர பகவானை இணைந்து, அதாவது 3 கூடியவனும் 10 கூடியவனும் 2 கூடியவனும் 11 கூடியவனும் இந்த ரிதபன மேல் உட்கார்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் திடீரென்று பல நாட்கள் சம்பாதிக்க காத்திருந்த பெரும் பணமும் பெரும் பொருளும் பெரும் குதேலும் பல சிம்மராசிக்கு கிடைக்கப் போகுது. சுக்கிரன் பிளஸ் புதனின் பயிற்சி 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் இதே சித்திரை 26ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை 26ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்துடைய செவ்வாய் பகவானும் உங்கள் வாழ்க்கையில் மேஷ வீட்டில் வந்து மேஷத்திலிருந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சித்திரை 27ஆம் தேதியிலிருந்து மேஷத்தில் உள்ள செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் 9 நாளுக்கும் 9க்குரிய 9ஆம் வீட்டில் அமைந்த பாக்கியங்கள் பல வழிகளில் கிடைக்கப் போகிறது. இது நிதர்சனமான உண்மை. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரளமான ராஜயோகத்தையும் தனயோகத்தையும் பால்பாக்கியவது பல நவக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அமானுஷ்யமானவை கொடுக்க ஆயத்தமாகி கொண்டு பிரதமானவர்களே, இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் அவசியம் அருகிலுள்ள வள்ளி தெய்வானை கூடிய முருகர் ஆலயம் சென்று வள்ளி தெய்வானைக்கு நீங்கள் மலர் மாலை அபிஷேகித்து நீங்கள் முருகப்பெருமான் நினைத்து மனதார துதித்து நெஞ்சார வழிபட்டு வரும்போது யோகங்கள் பல கீற்றும். மற்றும் நீங்கள் அருகிலுள்ள சித்தரளி ஆலயம் என்று சொல்லி நாகப்படுதல் கோரக்கர் சித்தர ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம். இல்லை மச்சேந்திர சித்தரை என்று மச்சமுனி சித்தரை திருப்பரங்கன்றுள்ள முருகப்பெருமான் சென்று வழிபட்டு வரலாம். அல்லது ராமதேவர் சித்தரை நீங்கள் வழிபட்டு வரலாம். முடியாதவர்கள் தினந்தோறும் சூரிய பகவானை நினைத்து மனதார துதித்து ஓம் சூர்யாய நம என்று போற்றி வணங்கி வருவதும் அருகிலுள்ள நந்தி பகவானுக்கு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் நீங்கள் அடிக்கடி சூரிய பகவான் முடிஞ்சால் கும்பகோணம் ஆலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை 46 எண்ணிக்கையிலான கோதுமை தானம் பண்ணி உங்களுக்கு 46 செந்தாமரை மலரால் சூரிய பகவானை அர்ச்சித்து மனதார நினைத்து அவர் வெண்பட்டாடை உடுத்தி சூரிய பகவானை நினைத்து சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் மாதவா போற்றி,
நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று நீங்கள் வணங்கி வரும்போது வாழ்வெல்லாம் வசந்தம் என்ற விதியின்படி உங்கள் வாழ்க்கை இழந்த சொத்து சுகம் பேர் புகழ் அனைத்தையும் வரும் சித்திரை 1 முதல் நடக்க நவக்கிரகங்கள் அனைத்தும் சிம்மத்திற்கு மகா ராஜ்ய யோகத்தை தந்து பதவி யோகம், பணக்கார யோகம், பெரும் புகழ் யோகம் தந்து உங்களை மிகப்பெரிய சரளமான தனவசிய யோகத்துடன் பல சிம்மராசிக்காரங்கள் சித்திர மாதி எடுக்கும் முயற்சிகள் பல்லாண்டுகள் வருவது உங்களுக்கு நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.